எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்குங்க. அதே சமயம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நிறைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரே ஃபீனிக்ஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனுக்கு டபிள்யூக்கு டெபியூ ஆக போகிறாரு. ஸோ அவர் டெபியூ ஆனதோட அவரோட ஃபஸ்ட்டு ரைவல்ரி யாரு கூட இருக்கும், ஸோ அவர் வந்து நாளே மேட்ச் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்கு பதில் கிடச்சிருக்கு. குறிப்பாக ரே ஃபீனிக்ஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனுக்கு வந்த உடனே அவர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாரோட ரைவல்ரி போக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆண்ட்ராடே. ஸோ அவரோட தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூடு போக போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடச்சிருக்கு. குறிப்பாக ஸ்மாக் டவுனில் அவரோட டெபியூ மேட்ச் கூட இருக்கலாம். ஆண்ட்ராடே வர்சஸ் ரே ஃபீனிக்ஸ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ ரே ஃபீனிக்ஸ் உண்மையிலே ஒரு பயங்கரமான ரெஸ்லர், ஆண்ட்ராடேவும் ஒரு டேலண்டான ரெஸ்லர். ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனில் ஃபைட் பண்ணும்போது உண்மையிலே ஒரு தரமான ஒரு சம்பவமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மெக்சிகன் ரெஸ்லர் அப்படின்றதுனால ரெண்டு பேருமே பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுவாங்க. உண்மையிலே ஒரு தரமான ஒரு சம்பவம் இருக்குது. ஸோ ரே ஃபீனிக்ஸோட டெபியூ மேட்ச் பார்க்க நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயம் வரப்போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனில் என்ன நடக்க போகுது அப்படின்றத ஒரு சின்ன ப்ரிவியூவாக பார்த்துடலாம். ஸோ ரே ஃபீனிக்ஸ் ரிட்டன் வரப்போறாரு அப்படின்ற மாதிரி டபிள்யூ அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவர் வந்து மேட்ச் பண்ணுறாரா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது இல்லாமல் சிஎம் பங்க் வரப்போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனுக்கு வரப்போறாரு, ரோமன் ரிங்ஸும் வரப்போறாரு. ரெண்டு பேரும் தனியாக ஒரு செக்மெண்ட், ஃபேஸ் டு ஃபேஸ் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போக போகுது அப்படின்ற மாதிரி அவர் அஃபீஷியல் அப்டேட் கிடைச்சிருக்கு. இன்னும் டபிள்யூ இது அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல, இருந்தாலும் இந்த செக்மெண்ட் நடக்கும் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் நயோமி வர்சஸ் பி ஃபார்முக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் பிரான் ஸ்ட்ரோமன் வர்சஸ் ஜேக்கப் ஹார்டுக்கான ஒரு லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்ச் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி டபிள்யூ வரப்போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனில் 2 செக்மெண்ட் 3 மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வார ஸ்மாக் டவுன் எப்படி இருக்குது அப்படின்றத. வரப்போகிற ஸ்மாக் டவுனை பொறுத்த வரைக்கும் நம்மளால் டிவியில் பார்க்க முடியாது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் காசு இருந்துச்சு அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸில் பணம் கட்டி நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். வெறும்னா வந்து பார்த்தீங்கன்னா $149 பே பண்ணீங்க அப்படின்னா மொபைலில் 1 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். ஸோ அப்படி என்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் நடந்து முடிஞ்ச ஒரு அரை மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனோட ஃபுல் எபிசோட வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். அது ஒரு நாள் தான் இருக்கும். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஸ்மாக் டவுன் முடிஞ்ச உடனே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நான் மொத்தமாக அந்த வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ ஒரு 250 MB 400 MB 500 MB ஸோ ஒரு 1 GB அப்படின்ற மாதிரி கேட்டகரி வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அது ஒரு நாள் தான் இருக்கும். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். ஸோ மறக்காமல் டெலகிராம் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நரா ஸ்மாக் டவுன் NXT எல்லா பேப்பர் வியூ எல்லாத்தோட லிங்கையும் கொடுக்குறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2026 பேக்லாஷ் பேப்பர் வியூவை எப்போ நடத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட் கிடச்சிருக்கு. குறிப்பாக இந்த வருஷம் பேக்லாஷ் பேப்பர் வியூவை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நடக்கலை. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 10ஆம் தேதி பேக்லாஷ் பேப்பர் வியூ நடத்த போகிறாங்க. ஸோ அதே சமயம் டபிள்யூ 2026 பேக்லாஷ் பேப்பர் வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டபிள்யூ மெக்சிகோவில் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கிறதா ஒரு பெரிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ மெக்சிகோவில் 2026 பேக்லாஷ் பேப்பர் நடந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ டபிள்யூ எப்போ கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக ஜான் சீனாவோட 9th appearance வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஜான் சீனாவை பொறுத்த வரைக்கும் ஸோ வரப்போகிற மண்டே நைட் ராவுக்கு வருவாரா அப்படின்ட்டு தெரில. டபிள்யூ எந்த இடத்துலையுமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல. ஸோ கடைசியாக இந்த வாரம் ராவுக்கு வந்தார், அதோட ரெசில்மேனியாவுக்கு தான் வருவார் அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மேபி சர்ப்ரைஸாக வருவாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ ரெசில்மேனியாவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவோட 9th appearance வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெசில்மேனியா முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 6ஆம் தேதி நடக்க போகிற ஃப்ரைடே நைட்
நைட் ஸ்மாக்டவுனுக்கு ஜான் சீனா வரப்போறாரு அப்படின்ற மாதிரி ஜான் சீனா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் ரெசில்மேனியா ஜான் சீனா 9 அப்பியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போறாரு. ஏப்ரல் 21 மண்டே நைட் ரால இருந்து. ஸோ அவர் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா 9 அப்பியரன்ஸ் கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஜூன் மாதம் 6ஆம் தேதி ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு ஜான் சீனா வருவார் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ ஜான் சீனா ரெசில்மேனியாக்கு அப்புறம் ஏன் 9 அப்பியரன்ஸ் தராரு? ஒருவேளை ஜான் சீனா 17 டைம் சாம்பியன் ரெசில்மேனியா 41 வின் பண்ணுவாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியாக WWE சவுதி அரேபியா பேப்பர் வியூவை இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக WWE பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் சவுதிக்கு போயிட்டு ஒரே ஒரு ஈவெண்ட் நடத்த போகிறாங்க. அந்த ஒரு ஈவெண்ட் எப்போ எங்கே நடக்க போகுது, என்ன ஈவெண்ட்டாக நடக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 28ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் அப்படின்ற ஒரு பேப்பர் வியூவை WWE நடத்த போகிறாங்க. போன வருஷம் கிங் ஆஃப் த ரிங் நடத்தினாங்க. ஸோ இந்த வருஷம் அதுக்கு பதிலாக நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க. ஜூன் மாதம் 28ஆம் தேதி சவுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எவல்யூஷன் பேப்பர் வியூ வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கான ஒரு பேப்பர் வியூ அது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா WWE நடத்த போகிறாங்க. இது ஒரு மண்டே நைட் ரா முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு பேப்பர் வியூவை WWE வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா நெட்ஃப்ளிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. லிவ் மார்கன் அண்ட் டாமினிக் மிஸ்டிரியோ ஆல்ரெடி இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. ஸோ இங்கே இருக்க யூடியூபர்ஸை மீட் பண்ணாங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்டர்வியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா போச்சு. அதை நம்ம ஆல்ரெடி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம். ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க, சுற்றி பார்த்துருக்காங்க. ஸோ எப்போல்லாம் WWE இந்தியாவுக்கு வராங்களோ அவங்க எல்லாரும் பண்ணுற விஷயத்தை தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டேலாம் வந்து ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையை சுற்றி பார்க்குற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் வீடியோஸ்லாம் நிறைய எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தெரிக்க விட்டாங்க. அதே மாதிரி இப்போதைக்கு டாமினிக் மிஸ்டிரியோவும் லிவ் மார்கனும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அந்த சாரீ அவர் அந்த ஜிப்பாலாம் போட்டுக்கிட்டு ஸோ ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்திருக்காங்க. அந்த மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சத்ரபதி சிவாஜி அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இந்த முக்கியமான அந்த இடங்கள் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுத்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியாவை பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு என்ன ஒரு சின்ன குறை அப்படின்னா ஸோ இந்தியா அப்படின்னாலே நார்த்தை மட்டும்தான் கவர் பண்ணுறாங்க, ஏன் சவுத்தை கவர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு தெரியல. ஸோ ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா மும்பைக்கு வந்தீங்க, டெல்லிக்கு வந்தீங்க அப்படின்னா ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹைதராபாத் வாங்க, சென்னைக்கு வாங்க. ஸோ ஏன் இதை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு தெரியல. ஸோ ஃபியூச்சரில் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹிந்தி இங்கிலீஷ் ஸோ 2 லாங்குவேஜ் தான் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் தமிழ் தெலுங்கு ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேபி இங்கே வருவாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகிற ரா ஸ்மாக்டவுன் NXT எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓட போகுது. நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள், அப்படி இல்லை நம்மளோட டெலிகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா 41ஓட நைட் 1 நைட் 2 மேட்ச் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ எந்தெந்த மேட்ச்லாம் நைட் 1 நடக்க போகுது, எந்தெந்த மேட்ச்சில் நைட் 2 நடக்க போகுது அப்படின்ற மாதிரி WWE ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுட்டாங்களா, எந்தெந்த மேட்ச் நைட் 1 எந்தெந்த மேட்ச் நைட் 2 அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெசில்மேனியா 41 நைட் 1 பொறுத்த வரைக்கும் ஜே ஊசோ வர்சஸ் குந்தர் மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி WWE பிளான் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் ராண்டி ஆர்டனோட மேட்ச் நைட் 1 நடக்க போகுது அப்படின்ற மாதிரி WWE பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அதே சமயம் சார்லட் ஃபிளேயர் வர்சஸ் ஸ்டிஃபனி ஸ்டாட்டனுக்கான உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நைட் 1 தான் நடக்க போகுது. அதே சமயம் நைட் 1ஓட மெயின் ஈவெண்ட் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் செத் ராலின்ஸ் வர்சஸ் CM பங்குக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மேட்ச் தான் நைட் 1ஓட மெயின் ஈவெண்ட் மேட்சை WWE கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெசில்மேனியா நைட் 2 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பியாங்கா பிளேரா வர்சஸ் ரியா ரிப்லி வர்சஸ் இயோ ஸ்கைக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நைட் 2 நடக்க போகுது. அதே சமயம் நைட் 2 பொறுத்த வரைக்கும் AJ ஸ்டைல் வர்சஸ் லோகன் பால் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே சமயம் நைட் 2ஓட மெயின் ஈவெண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ண இந்த 7 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ WWE 3 மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா நைட் 2க்கும் 4 மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நைட் 1க்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே சமயம் ட்ரூ மேக்கின்டயர் ஸோ டேமியன் பிரீஸ்ட் மேட்ச் இருக்குது. இது இல்லாமல் இன்னும் நிறைய மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது நைட் 1 நடக்குமா இல்லை நைட் 2 நடக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு ரெசில்மேனியா 41 பொறுத்த வரைக்கும் நைட் 1 இந்த மேட்ச்லாம் நடக்க போகுது, நைட் 2 இந்த மேட்ச்லாம் நடக்க போகுது. ஸோ நீங்கள் நைட் 1 பார்க்க ஆர்வமாக இருக்கீங்களா, நைட் 2 பார்க்க ஆர்வமாக இருக்கீங்களா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ ரெசில்மேனியாவில் நீங்கள் எந்த மேட்சை ரொம்பவே ஆர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.